அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரமலானோட 8த் டே. இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். மார்னிங் ஃபர்ஸ்ட்டு கிச்சனுக்கு வந்தோனே மண்பானைய ஃபுல்லா நல்லா கழுவிட்டு, தண்ணியுமே வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா, எப்பயுமே எங்க வீட்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மண்பானை தண்ணி தான் குடிப்பாங்க. ஏன்னா, ஃப்ரிட்ஜில வச்சு குடிக்கிறதோட இந்த மாரி தண்ணி குடிச்சோம்னா, கொஞ்சம் ஹெல்த்தியாவுமே வந்து இருக்கும். அன்னைக்கு சஹருக்கு என்ன சமைச்சிருந்தேன்னா, ஒயிட் ரைஸு, கருவாடு தொக்கு, தயிரு, முட்டை, அப்பளம். மொத நாள் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் லேட்டா வந்திருந்தாங்க. அதனால அவங்களுக்கு பிரெட் ரோலு, சீஸ் பால்லாம் வந்து ஃப்ரை பண்ணி குடுக்கல. ஃப்ரிட்ஜில எடுத்து தனியா வச்சுட்டேன். சஹருக்கு வந்து ஃப்ரை பண்ணி குடுத்தேன். நோம்புமே வந்து வச்சு முடிச்சுட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 9:00 தான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். நம்ம தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, வெங்காய தாள் வந்துருந்துச்சு. சரி அத வச்சு இன்னைக்கு இவங்களுக்கு சட்னி பண்ணி குடுத்துடலான்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சட்னிக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா, மல்லி புதினா இலை, அதோட 3 தக்காளி, காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 5 எடுத்திருக்கேன். வெள்ளைப்பூடு பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 பல் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இத ஃபுல்லாமே ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில வந்து எண்ணெய் ஊத்திட்டு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து எண்ணெய் ஊத்திட்டு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து உளுந்து போட்டுருங்க. 5 காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட வந்து நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க இந்த ஸ்ப்ரிங் ஆனியனும், மல்லி புதினா இலையும் வந்து ஃபுல்லா வந்து போட்டுட்டு, நல்லா பச்சை வாடை போற அளவு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் வந்து வெள்ளைப்பூடும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 பல்லு வந்து சேர்த்துருக்கேன். அதோட 3 தக்காளி, தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தக்காளில நல்லா வந்து மசியணும். அந்த அளவு வந்து வதக்கிட்டு, நல்லா வந்து ஆற வச்சுட்டு மிக்ஸியில வந்து அரைச்சுக்கோங்க. ரெடி ஆயிரும் சட்னி. ஃபைனலா எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டிட்டா, இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் சட்னி வந்து ரெடி ஆயிரும். டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து தோசை தான் வந்து ஊத்தி, இந்த சட்னி தான் வந்து வச்சிருந்தேன். பிள்ளைகளுக்குமே குடுத்துட்டு, மாமா, மம்மி 2 பேருக்குமே வந்து சாப்பாடுமே வந்து குடுத்தாச்சு. தம்பி வந்து பிரெட்ட வந்து ரோஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதனால அவங்களுக்குமே ஒரு முட்டை, 2 ஸ்பூன் வந்து சீனிய போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிட்டு, பிரெட்ல வந்து டிப் பண்ணி வந்து ஆயில் ஊத்தி ஃப்ரை பண்ணோம்னா, இது வந்து சூப்பரா ரெடி ஆயிரும். தம்பிக்குமே குடுத்துட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, மாமா வந்து மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. செல்வ முரல் மீனும், அதோட பார்த்தீங்கன்னா, வெல மீனும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நானும் மாமியும் தான் வந்து கிளீன் பண்ணோம். ஒரு 1 ஹவர் கிட்ட ஆயிருச்சு. கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, செல்வ முரல் மீன வந்து ஃபுல்லா வந்து குழம்பு வச்சுட்டேன். வெல மீன வந்து பாதி வந்து பொரிச்சுட்டு, பாதிய வந்து ஃப்ரீசர்ல வந்து வச்சாச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குழம்பு வச்சு முடிக்கவே வந்து 3:00 ஆயிருச்சு. அதனால தம்பிக்கும், பாப்பாவுக்கும் மட்டும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷ ஃப்ரை பண்ணி குடுத்துட்டு, அதோட ரைஸ வச்சு குடுத்தேன். மாமி வந்து 2யும் பெரட்டி ஊட்டி விட்டுட்டாங்க. நான் வந்து குழம்புலாம் வச்சுட்டு, வெசல்ஸ்லாம் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுவே எனக்கு இந்த வேலைய முடிக்கவே பார்த்தீங்கன்னா, ஒரு 3:30 கிட்ட வந்து ஆயிருச்சு. இந்த வேலைய ஃபுல்லாமே வந்து முடிச்சுட்டு, இஃப்தாருக்குமே வந்து ஜூஸ்லாம் வந்து ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு, அதுக்குமே வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான அதுவும் பார்த்தீங்கன்னா, ஓல்டு டெல்லியில ஃபேமஸான மொஹப்பத் கா சர்பத் தான் வந்து பண்ண போறேன். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். மஸ்ட்டு ட்ரைன்னு கூட சொல்லலாம். எல்லாருமே கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல இருக்க பொருள வச்சு கண்டிப்பா வந்து ஈஸியாவே வந்து பண்ணலாம் நம்ம. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன், அடுத்து வந்து ரோஸ் எசன்ஸ், அடுத்து சப்ஜா விதை, மில்க் மெய்ட், அடுத்து வந்து பாலு. உங்கள்ட்ட மில்க் மெய்ட் இல்லைன்னா, ஈஸியா வந்து நம்ம வீட்லயே வந்து பண்ணலாம். ஆல்ரெடி வந்து நான் இந்த ரெசிபிய வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுனா உங்களுக்கு கீழ லிங்க் தரேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்படி மில்க் மெய்ட் உங்களால பண்ண முடியலன்னா, நீங்க வந்து சுகர் கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலு, தண்ணி சேர்க்காத பாலா வந்து எடுத்துக்கோங்க. இந்த பால வந்து பார்த்தீங்கன்னா, இதோட மில்க் மெய்டும் வந்து கலந்து நான் ஃப்ரிட்ஜில வந்து வச்சுட்டு நல்லா கூல் பண்ணிக்கிட்டேன். அந்த பாலையுமே வந்து சேர்த்துருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா, சப்ஜா விதைய ஊற வச்சு ஒரு 1/2 டம்ளருக்கு மேலேயே வந்து ஊத்தியிருக்கேன் சப்ஜா விதை அந்த டம்ளர்ல. அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து ரோஸ் எசன்ஸ் இத ஃபுல்லாமே வந்து கலந்துட்டு, சில்லுன்னு சர்வ் பண்ணீங்கன்னா, சூப்பரான மொஹப்பத் கா சர்பத் வந்து ரெடி ஆயிரும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சில்லுன்னு வந்து குடிச்சோம்னா, நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் கூட சொல்லலாம். இதுல இருக்க சப்ஜா விதை, வாட்டர்மெலன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்துக்கு வந்து நல்லது. ஸோ மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான் வந்து வீடியோ எடுக்கல. நாளைக்கு இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.